Taste the Daily. கடும் பனிப்பொழிவு மற்றும் காற்று மாசுபாடு எதிரொலியால் சென்னையின் காற்றின் தர குறியீடு 39 114 மோசமடைந்து சென்னை வாசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக. சென்னையில் கடந்த 24ஆம் தேதி காற்றின் தர குறியீடு 39ஆகவும் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதாகவும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் PM10 நுண்துகள்கள் மட்டுமே கண்டறியப்பட்டிருப்பதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் வெளியிட்டிருந்தது. இதனிடையேதான் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ரிப்போர்ட். தலைநகர் சென்னையில் கடந்த 10 நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. சென்னை மாநகரில் காற்று மாசும் அதிகரித்து பனியின் ஈரப்பதத்துடன் கலப்பதால் கடற்பகுதிக்கு நகர முடியாத சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக காற்று மாசும் அதிகரித்து காற்றின் தரக்குறியீடு மோசமடைந்து வருகிறது. சென்னையில் கடந்த 3ஆம் தேதி நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு 114ஆக பதிவாகி மிதமான பாதிப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் காற்றின் PM2.5 நுண்துகள்கள் பெருமளவில் இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் வெளியிட்டுள்ளது. தற்போது தலைநகர் சென்னையில் அதிகபட்சமாக மணலியில் காற்றின் தரக்குறியீடு 197ஆகவும் அரும்பாக்கத்தில் 158ஆகவும் பெருங்குடியில் 157ஆகவும் வேளச்சேரியில் 144ஆகவும் மோசமடைந்துள்ளது. காற்றின் தரம் 100 முதல் 200க்குள் இருக்கும் போது சிலருக்கு சுவாசிப்பதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது நுரையீரல் பாதிப்பிற்குள்ளானவர்கள், ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இதய நோயாளிகள் உள்ளிட்டோர் காற்று மாசு அதிகரிப்பின் காரணமாக பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீசன்ல யூஸ்வலாவே எஸ்பெஷலி இந்த வருஷம் நிறைய நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்டிக்கல்னால வர அலர்ஜியா இல்லை இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதனால கண்டிப்பா ஃப்ளூ வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு இந்த சீசன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பாக பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் போது காற்றின் நுண்துகள்கள் PM2.5 எளிதில் நுரையீரலுக்குள் செல்லும். இதனால் பல்வேறு உடல் அசைவுகள் ஏற்படுவதுடன் காற்றில் உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ் காரணமாக நோய் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் லங் கண்டிஷன் இருக்கு, நீங்க கிரானிக் ஆஸ்மெட்டிக், இல்ல குழந்தைங்க காலையில கிளாஸ்க்கு எதுக்காக போறாங்க, அவங்க ஒரு ஆஸ்மெட்டிக், இல்ல காலையில ஸ்கூலுக்கு போறாங்க குழந்தைங்க எல்லாம் ஆஸ்மெட்டிக்கா இருக்காங்க. இந்த சீசன்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் நீங்க உங்களுக்கு இன்ஹேலர் எடுக்கிற பழக்கம் இருந்து இல்ல டாக்டர் உங்களை இன்ஹேலர் ரெகுலரா எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சீசன்ல ரெகுலரா இன்ஹேலர் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். தமிழகத்தை பொறுத்தமட்டில் வரும் 13ஆம் தேதி போகி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காற்று மாசு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மக்கள் கவனமோடு இருக்க வேண்டும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயுமானவன். Taste the Daily.